ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சலுப்பு அழகர் கோயில் தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இங்கே தெற்கு ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய யானை சிற்பம் இங்கே தாங்க இருக்குது. இந்த யானையோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 அடி உயரத்தில் இருக்குங்க. இது சுண்ணாம்பு சுதை சிற்பமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, தொல்லியல் துறை மூலமாக பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. இந்த ஊருக்கு சலுப்பை அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, சாளுக்கிய படைகளை சோழர்கள் படை ஜெயித்ததால் சாளுக்கிய குலநாசினி அப்படின்னு பேர் வச்சாங்க. அது காலப்போக்கில் சலுப்பை அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துறவு மேல் அழகர். துறவு அப்படின்னா கிணறு அப்படின்னு ஒரு பொருள் உண்டுங்க. இதுதான் கோயில். இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 வருடங்களுக்கு முன் ஒரு முனிவர் கையில் கலசத்தோடு இந்த ஊருக்கு வந்தாராங்க. அப்போது பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கிறதா கேள்விப்பட்டாராங்க. அப்போது அவர் கையில் வச்சுருக்கிற கலசத்தை கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட குறிக்கோளாக இருந்ததாங்க. அதனால் பக்கத்தில் உள்ள கிணத்துல கலசத்தை மிதக்க விட்டுட்டு பெருமாள் தரிசனம் செய்ய போயிட்டாராங்க. அந்த சமயத்தில் 2 பெண்கள் தண்ணி இறைக்கலான்னு கிணத்துக்கு வந்திருக்காங்க. குடத்தை தூக்கி கிணத்துல போட்டிருக்காங்க. அந்த கலசத்தில் பட்டு சத்தம் கேட்டு என்னடா சத்தம் கேட்குதுன்னு அப்படின்னு கிணத்தை எட்டி பார்த்துருக்காங்க. ஒரு பெண் தாமரையாகவும் ஒரு பெண் எலுமிச்சம்பழமாகவும் மாறிடுறாங்க. இதை ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்ட அந்த முனிவர் வேகமாக கலசத்தை எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சி முயற்சி பண்ணார். ஆனால் முடியலையாம். இந்த மாதிரி அசம்பாவிதம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு கிணத்தை மூடிட்டு அதுக்கு மேலேயே உட்காந்து தவம் செஞ்சு ஜீவசமாதி நிலையம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த கோயிலோட வரலாறு. இந்த கோயிலில் பெண்களுக்கு உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. கருவறையிலேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க நின்று தான் வழிபாடு செய்யணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வருடமும் தை மாதம் கருநாள் அன்று இங்கே சுற்றிலும் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் வழிபாடு செஞ்சிகிட்ருக்காங்க. அதுவே ஒரு சிறப்புங்க இங்கே.